வணக்கம் பயணிகளே, நீ என்னடா பெட்ஷீட்டை பூத்திட்டு பீடி மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் தங்கியிருக்க பிஜியில் பெயிண்டிங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்மளை வேற ரூமுக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு அர்த்தராத்திரி 2 மணிக்கு மாடா அப்படின்னு மண்டிக்கில் ஓடிச்சு. அதனால அப்படியே நம்ம தலைவர் ரூமுக்கு கடைக்கு தேடி அவர் ரூம்லேயே அட்டி போட்டாச்சு. இன்னைக்கு திங்கக்கிழமைனால நமக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டு காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு அன்றாட வேலையான பல்ல விளக்கிட்டு சாப்பிட உட்காந்துச்சு. இன்னைக்கு காலை உணவு சாம்பார், சாப்பாடு, முட்டைக்கோஸ். சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் குடுபுரோ உனக்கு மாச வீடியோ எடுத்துறேன்னு சொன்னார். அந்த மாசாவான வீடியோ பாருங்களேன். சார், என்ன ஒரு திறமையான மனிதன். பாவம், பிள்ளைக்கு வைக்க வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட முடிவெட்ட கிளம்பியாச்சு. இந்த வீடியோ மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா யாராவன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா உசுரை கூட நம்பி கொடுத்துருவேன். ஆனா மாட்டவே மாட்டேன். ஏன்னா சென்னையில பாதி பேர் நம்ம வடக்கு நண்பர். அதனால அந்த அம்மாட்ட எங்க ஊர்லயே போய் முடிவெட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஊருக்கு போறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் முடிவெட்டலனா. அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். இந்த தைலத்தை பாதி தடவும் பொழுதே மீதி முடி ஃபுல்லாக வளர்ந்துவிடும். பாத்தீங்களா, என் முடிதான் அது. நன்றி. அதனால அந்த வடக்கு பையாட்ட இதயம் ஊர்ல ஆதரவு மாதிரி வந்த எண்ணெயை பரதசி படம் ஆதரவு மாதிரி மாத்திராதேன்னு சொல்லிட்டு இருந்தேன். முடியை வெட்டிட்டு குளிச்சு முடிச்சு கண்ணாடியில் நம்ம மூஞ்சி வந்து பார்த்தா என்னது இது? வடக்கு நண்பர் நல்லா திறமையான ஆளா தான் இருக்காரு. ஒரு வழியா அந்த அம்மா நினைச்சது நடந்துருச்சு. நம்மளை அழகாக்குனதுக்கு அந்த வடக்கு நண்பருக்கு ஒரு பறக்குமா இந்த வச்சுக்கோங்க. நண்பர்களே, கடந்த 2 வருடங்களாக டாடா கம்பெனி தான் மாத கூலியால வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். கூடிய வரையில் டாட்டாக்கு ஒரு டாட்டா போட வேண்டியதா இருக்கும். ஒரு 3 மணிக்கு ஒரு பிரேக்கையும் போட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா அங்கேயும் பார்த்தா வடக்கு நண்பரு என்னடா இது. அவர்கிட்ட போயிட்டு நிம்மல் பெயிண்ட் அடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட உடனே உனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியுமான்னு கேட்டார். உடனே நமக்குள்ள இருக்கிற பெயிண்ட் மணி வெளி வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க நைனா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கலர் பென்சில் எடுத்து பெயிண்ட் அடித்த சவத்தை ஃபுல்லாக கிரிக்கி வச்சிருவேன். இப்படி நான் சொன்ன உடனே பெயிண்ட் அடிக்கிற வடக்கு நண்பர் நீ மேலே கீழே பார்த்து அரே சாலா இங்கிருந்து போறியா இல்லை குடிச்சு இருக்க வந்துட்டான், இவன் உண்மையிலேயே அறுத்துருவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டேன். வெளியில் வந்து பார்த்தா நம்ம தலைவன் பைக்குக்கு ஃப்ரீயாக வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி, மேலே போய் நம்ம வேலையை பார்க்கலான்னு போனா நம்ம தலைவன் படுத்துக்கிட்டு டோலி கிட்ட கடலை போட்டுட்டு இருக்காப்ல. சீக்கிரம் தலைவனுக்கு பாயசத்தை ஒன்று போட்டுற வேண்டியதான். நண்பர்களே, யாரும் என்ன தப்பா நினைக்க வேணாம். என்னடா அப்பளத்தை உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கான்ட்டு அப்பளத்துக்குள்ள சாம்பார் சாதம் பதுக்கி வச்சிருக்கேன். ஒரு 10:30 மணி போல நேற்று வீடியோக்கு இன்னைக்கு வாய்ஸ் ஒரு கொடுக்க உட்காந்த நானு கடைசியில் முடிச்ச நேரம் 12:10. ஓகே பயணிகளே, இன்னைக்கான பயணத்தை முடிச்சுக்கலாம். நான் அப்படியே நான் காலி ஆள் மொத்தமாக காலி அப்படின்னு ஒரு பாட்டையும் பாடிட்டு பார்த்துருங்க. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்.